நீதிபதி எல்லாம் கடவுள்களா? ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீதிபதியா இருக்கவங்கலாம் கடவுள்கள், சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் அவங்களும் சராசரி மனிதன் தான். லாயருக்கு படிச்சுட்டு, அப்புறம் தனி படிப்பு படிச்சு நீதிபதியா ஆகுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு ஒரே குற்றத்துக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு. என்ன? இப்ப 2 கடவுள்கள்ல எந்த கடவுள் சிறந்தவர்? கடவுளிலே வேறுபாடு உண்டா? நீதிபதி, அரசன். அதாவது புலிவால புடிச்சுப்புட்டாங்க. புலி திருப்பி கடிக்காம விடாது. ஒருத்தன் என்னன்னா, வேனை அரெஸ்ட் பண்ணணுங்கிறான், விஜயை அரெஸ்ட் பண்ணணுங்கிறான். இப்போ தீபாவளி வருது. தீபாவளிக்கு புஷ்வானம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, 4 புஷ்வானம் புஸ்ஸு புஸ்ஸுன்னு மேலே போகாது. ஒரு புஷ்வானம் திடீர்னு போயிடும் மேலே. நான் புரியுதுங்களா? வெற்றியும் தோல்வியும் தான் வீரனுக்கு அழகு. நான் சொல்கிறது புரியுங்களா? வெறும் வெற்றியே பெற்றுக்கிட்டு இருக்கான்னா அவனோட ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். தோல்வி அடைஞ்சாலும் தான் வீரனுக்கு அழகு. இது முதல் பந்தயம். முதல் பந்தயத்தில் தோக்கலாம் அல்லது ஜெயிக்கலாம், அது வேற பிரச்சனை. இந்த கமலஹாசன் படத்தில் தான் ஒரு இடம், தோக்குறவனையும் எனக்கு பிடிக்கும், ஜெயிக்கிறவனையும் எனக்கு பிடிக்கும், இந்த வெறுமனை வேடிக்கை பார்க்குறவனை எனக்கு பிடிக்காதும்பார். அது மாதிரி இந்த கூட்டம் போட எவ்வளோ செலவாக இருக்கும், இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்க அவர் மனநிலை எப்படி இருக்கும், எதிர்கட்சியின் வலிமை என்ன, இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் புரியாது. உடனே ஒருத்தவங்க ஒரு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும், ஏன் கைது பண்ணலைங்கிறான், அவர் வேணும். என்னடா முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? ஒரு பப்ளிசிட்டியானவன் வரும்போது கூட்டம் வரதான் செய்யும். அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? வந்தவன் மேலே. கும்பமேளாவில் எத்தனை பேர் செத்தாங்க? உடனே நரேந்திர மோடியை பிடிச்சி ஜெயிலில் விட முடியுமா? அதாவது இந்த சாட்டை சேனல், பெட்டை சேனல்னு ஒன்று இருக்குது. பேட்டையா பெட்டா பையன் நினைக்கிறான் பாய் ஒருத்தன். PETTAI, பெட்டை அப்படின்னு ஒரு சேனல். இவனெல்லாம் இந்த கட்சியின் சார்போடு பேசுகிறோம். எதில் நியாயம் தர்மம் எதுவுமே பார்க்க மாட்டானோ. என்ன, ஒருத்தன் வர்றான், இல்லை ஒரு பெரிய அசந்தம்பாதை நடந்து போட்டா எல்லாருக்கும் பிடிச்சி தூக்கு தண்டனை கொடுத்துருமா? அப்புறம் எதுக்கு சட்டம்லாம் இருக்குது? எதுக்கு ஜனநாயக ஆட்சின்னு பேசுகிறீங்க? தவறு 2 சைடில் இருக்கலாம், அது சொல்ல முடியாது. அதை ஆராய்வு பண்ணதானே சிபிஐ இருக்குது. ஏன் நீங்கள் சிபிஐ வேணாங்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டு நீதிபதி மட்டும் கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவான்னு எதிர்பார்க்க முடியாது. சிபிஐ விசாரணை நடக்கட்டுமே, பிறகு